ஸ்ரீ 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 ஸ்ரீராம், ஒரு கேள்வி. ஒருவரால் குரு இல்லாமல் கடவுளை அடைய முடியுமா? இந்த கேள்விக்கு விடை முடியும், முடியாது. இதுதான் அதற்கான விடை. இதை சிறிய அளவில் விளக்க முற்படுகிறேன். ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் நெருப்பு இருக்கிறது, அரிசி இருக்கின்றது, நீர் இருக்கின்றது, பாத்திரம் இருக்கின்றது. ஆனால் அவருக்கு அதை சமைத்து உண்ண தெரியாது, அல்லது சமையல் என்பதே தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். அவர் என்ன செய்வார்? நீரை தனியாக குடிக்கலாம், நெருப்பை பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம், அரிசியை அப்படியே சாப்பிடலாம். சமைக்க தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்வார்? சிறிது காலமானால் வாயில் போட்ட அந்த அரிசியை ஊற வைத்து சாப்பிடும்போது அது எளிதாக இருப்பதை உணர்வார் அல்லவா? அப்படி உணர்ந்தவர் என்ன செய்வார்? இந்த வாயில் வைத்து நாம் ஊற வைப்பதை விட இந்த நீரிலே போட்டு ஊற வைத்து சாப்பிட்டால் இன்னும் சரியாக இருக்குமே என்கின்ற எண்ணம் அங்கே வரும். அப்போது என்ன செய்வார்? அந்த நீரிலே அதை போட்டு ஊற வைத்து சாப்பிடுவார். சிறிது காலங்கள் போகலாம். அவருக்கு ஒரு தோணல் இருக்கலாம். சாதாரணமாக இருக்கின்ற ஒரு பொருளை அக்னியில் இடும்போது அது வெந்து விடுகின்றதே, நீர் நெருப்பிலே மாட்டிக்கொண்ட விலங்கு வெந்து விடுகின்றது, அந்த மாமிசத்தை நாம் புசித்தோமே, அதே போல் இந்த நீரிலே இது ஊற வைக்கப்படுகின்ற இந்த அரிசி நன்றாக ஊறுகிறது என்றால் அதை சற்றே நெருப்பையும் சேர்த்து வைத்தால், பாத்திரத்திலே நீரை ஊற்றி அதிலே அரிசியை போட்டு நெருப்பிலே வைத்தால் இன்னும் எளிதாக இருக்குமே சாப்பிடுவதற்கு என்கின்ற எண்ணம் வரும். இதற்கு எத்தனை காலங்கள் ஏற்படும்? பல காலங்கள் தேவை. அந்த அறிவு பெறுவதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படலாம், பல காலங்கள், பல யுகங்களாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் மனிதன் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாதவன் தான். காலங்கள் செல்ல செல்லத்தான் சமைத்து உண்கின்ற அந்த பழக்கம் வந்தது. அது எப்படி ஒரே நாளில் வந்ததா? இல்லை. ஒவ்வொருவராக கண்டுபிடித்து வருஷங்கள் செல்ல செல்ல இப்படியான முறைகளை மனிதன் கண்டறிந்தான். அப்படி என்றால் மனிதன் தானாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால், யாரிடத்திலிருந்தும் அறிவை பெற வேண்டாம் என்றால், அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் பல ஆண்டுகள் அல்லவா? அதே போல் இன்னொரு இடத்தில் பார்ப்போம். இதிலே சமைத்து உண்பதற்கு அறிந்தவன் இருக்கின்றான். அப்படி ஒருவன் பக்கத்தில் இருக்கும்போது சமைத்து உண்ண தெரியாதவனிடம் இத்தனை பொருட்கள் இருந்தால் என்ன செய்வான்? ஐயா, நீங்கள் இதை சமைத்து உண்கின்றீர்களே, அதை எப்படி சமைப்பது என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்பான் அல்லவா? அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அதை அவன் எளிதாக உண்கின்றான்.
அப்படி என்றால் எனக்கு ஒரு வித்தை அல்லது ஒரு கலை நான் கற்க வேண்டும் என்றால் நானாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் காலங்கள் பல ஆகும். அதே நேரத்தில் ஒருவருக்கு அந்த கலை முழுவதுமாக தெரிந்திருந்தால் அவரிடத்தில் நான் கற்றுக்கொண்டு அந்த கலையை நான் உபயோகித்தால் உடனடியாக செயலுக்கு வந்து விடுகின்றது. இதுதான் இதற்குண்டான விடை. அப்படி என்றால் குரு இல்லாமல் நிச்சயமாக இறைவனை அடைய முடியும். ஆனால் காலங்கள் பல எடுக்கும், ஜென்மங்கள் பல ஆகலாம். ஆனால் கற்றவர் ஒருவர் இருக்கும்போது, இறைவனை அடைந்த ஒரு நிலையை கற்ற ஒரு குரு, வித்தை தெரிந்த ஒரு குரு இருக்கும்போது அவரிடத்தில் நாம் கற்கும்போது இந்த ஜென்மத்திலேயே நாம் அந்த இறைவனை அடைந்து விடலாம் அல்லது உணர்ந்து விடலாம். அப்படி என்றால் குரு இல்லாமல் வித்தை எளிதாகாதா? அவ்வளவு கடினமா என்றால் ஒரு சில இடங்களில் அதற்கு மாறுபட்ட விடைகள் உண்டு. யார்? சுயம் ஆச்சாரிய புருஷர்கள். தன்னை தானே குரு இல்லாமல் கற்று வந்தவர்கள். குரு இல்லாமல், குரு பரம்பரை தான் வேண்டும் என்பது அல்ல. இங்கே குரு இல்லாமலும் இறைவனை அடைய முடியும் என்பதற்காக ஒரு சிலவர்கள் உண்டு. ரமண மகரிஷி, அதே போல்தான் எமது குரு சிவம் ஆதிசக்தேந்திர சுவாமிகள், இவர்களுக்கு குரு இல்லை. அப்படி என்றால் இவர்களுக்கு மட்டும் அது எப்படி எளிதாகின்றது? யுகங்கள் பல ஆக வேண்டும் அல்லவா? வருடங்கள் பல ஆக வேண்டும் அல்லவா? எப்படி இது? அப்படி என்றால் இதற்கு ஒரு சின்ன விளக்கம். இப்பொழுது ஒரு பசு கன்றை ஈனுகின்றது. அந்த கன்றுக்கு பால் எங்கு கிடைக்கும் என்று யாராவது சொல்லிக் கொடுக்கின்றோமா? அந்த தாயின் மடி எங்கிருக்கின்றது என்று நாம் அதற்கு சொல்லிக் கொடுக்கின்றோமா? இல்லையே. அது நிலத்தில் விழுந்தவுடன், எழுந்து நின்றவுடன் தானே சிறிது சிறிதாக தேடி அந்த பால் எங்கே சுரக்கின்றதோ அந்த மடியை அடைந்து பாலை குடிக்கின்றது. அதற்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அப்படி என்றால் சில ஆத்மாக்கள், சில உயரிய ஆத்மாக்கள், அவர்களுக்கு இறைவனின் அருளால் அந்த ஞானம் பிறவிலேயே பெற்றுவிடுகின்றார்கள். அப்படி பிறவி ஞானம் யாருக்கு இருக்கின்றதோ அத்தகைய குருமார்களுக்கு மட்டுமே குரு இல்லாமல் இறைவனை அடையக்கூடிய வழி எளிதாகின்றது. மற்றவர்களுக்கு குரு நிச்சயமாக தேவைப்படுகின்றது. எப்படி மனித குழந்தை பிறந்தவுடன் அதற்கு தாயிடம் கொண்டு சென்று அந்த மார்பகத்தில் வைத்தால் ஒழிய அந்த குழந்தை பாலை குடிக்காதோ, அதே போல்தான் சாதாரண மக்களாகிய நமக்கெல்லாம் குரு நிச்சயமாக தேவைப்படுகின்றார். எனவே குரு இல்லாமலும் இறைவனை அடைய முடியும், குருவை வைத்துக் கொண்டாலும் இறைவனை எளிதாக அடைய முடியும். சிவம்.